Hi students, இன்னைக்கு 10th standard trigonometry example 6.31 பார்க்கலாம். Example 6.31 என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. From the top of a 12 meter high building, the angle of elevation of the top of the cable tower is 60 degree and the angle of depression of its foot is 30 degree. Determine the height of the tower அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு 12 மீட்டர் உயரம் இருக்க ஒரு பில்டிங்ல இருந்து ஒரு டவர் வந்து நம்ம பார்க்குறோம், அந்த கேபிள் டவர். அது வந்து நம்ம மேலே அதோட டாப்பை பார்க்கும்போது 60 டிகிரியும், அதே நேரத்தில் கீழே அதோட ஃபூட்டை பார்க்கும்போது 30 டிகிரியும் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஒரே ப்ராப்ளத்துலேயே நம்ம வந்து இதில் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனும் பண்ண போகிறோம், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனும் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு பில்டிங் எடுத்துக்கலாம். அந்த பில்டிங்கோட ஹைட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12 மீட்டர். இதில் இருந்து நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டவரோட டாப்பை வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 டிகிரி உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கிடைக்கிது. அதே மாதிரி நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட ஃபுட் கீழ்ப்பக்கத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ கீழ்ப்பக்கம் பார்த்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். அது வந்து எவ்வளவு? ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கீழே பார்க்கும்போது ஸோ அது வந்து 30 டிகிரி. சரிங்களா? இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹைட் ஆஃப் த டவர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹைட் ஆஃப் த டவர்னால் உங்களுக்கு வந்து என்னது? ஏபி ப்ளஸ் பிசி, அதுதான் வந்து ஹைட் ஆஃப் த டவர். இங்கே இடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மீட்டர் இருக்குது. இடியும் பிசியும் பேரலல் இல்லையா? இது நிறைய ப்ராப்ளத்தை நம்ம பார்த்துட்டு தான் வரோம். இடியும் பிசியும் பேரலல். ஸோ இடி வந்து 12னா பிசியும் வந்து உங்களுக்கு என்ன தான் இருக்கும்? 12 மீட்டர் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம இதில் பண்ண போகிறது ஏபியும் பிசியையும் என்னென்னு கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா ஹைட் ஆஃப் த டவர் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ரைட். இப்போ இதில் நம்மளுக்கு ரெண்டு விதமான ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. ஒன்று வந்து இசிடி, அந்த ட்ரையாங்கிள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இது உங்களுக்கு நார்மலாகவே தெரிஞ்சிருக்கும். இதில் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது 30னா இதுவும் 30 தான். ஏன்னா ரெண்டுமே வந்து அல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ். சரிங்களா? இது நார்மலாக எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம பார்த்துட்டு வரது தான், அதுதான் அங்கே போட்டிருக்கோம். ஸோ த ரைட் ஆங்கிள் இசிடியில் tan 30 ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இடி பை டிசின்னு கிடைக்கும். tan 30க்கு பதிலாக நீங்கள் √3 போடுவீங்க, இடிக்கு பதிலாக என்ன போடுவீங்க? 12 போடுவீங்க. ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது டிசியோட வேல்யூ வந்து என்ன கிடச்சிருக்குது அப்படின்னா 12√3 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது. இதில் நீங்கள் மறுபடியும் பார்த்தோம்னா இந்த டிசியும் பிஇயும் வந்து உங்களுக்கு என்னது? பேரலல். ஸோ டிசி என்ன வேல்யூ இருக்குதோ அதே வேல்யூ தான் உங்களுக்கு என்ன இருக்கும்? பிஇயும் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? நோட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ட்ரையாங்கிள் வந்து நம்ம என்ன செஞ்சுக்குவோம்? ஏஇபி, அதை வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ ஏஇபியில் tan 60 ஈக்குவல் டு ஏபி பை பிஇ அப்படின்னு கிடைக்கும். இதில் பிஇக்கு பதிலாக நம்ம என்ன போடுவோம்? 12√3 அப்படிங்கிறத நம்ம போடுவோம். tan 60க்கு பதிலாக √3. ஸோ இதை வந்து நம்ம கிராஸில் மல்டிப்ளை பண்ணும்போது √3யும் போய் நம்மளுக்கு வந்து ஏபி ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்கும்? 12 மீட்டர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து ஹைட் ஆஃப் த டவர்னால் என்னது? ஏபியையும் பிசியையும் நம்ம வந்து என்னது கூட்டுறது. ஏற்கனவே பிசி வந்து நம்மளுக்கு ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க, எவ்வளவு? 12 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஏபி வந்து என்ன செஞ்சிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். அது வந்து எவ்வளவு? 36 மீட்டர். ஸோ ஹைட் ஆஃப் த டவர் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிசி. ஏபியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 36 மீட்டர்னு கிடச்சிருக்கு. ஸோ 36 + 12 ஈக்குவல் டு உங்களுக்கு 48 மீட்டர். தேர்ஃபோர் ஹைட் ஆஃப் த டவர் வந்து இங்கே என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 48 மீட்டர் அப்படின்னு கிடச்சிருக்குது. இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.